கோவையில் சமையல் எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்த நிலையில் லாரியை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரசாந்த் நேரலையில் இணைகிறார். வணக்கம் பிரசாந்த், சொல்லுங்கள். டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஏற்கனவே சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 5 பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதா? சம்பவம் நடந்த இடத்தில் அரசு அதிகாரிகள் யாரேனும் ஆய்வு செய்திருக்கின்றனர்? கனகதரா, நேற்று சரியாக இரவு 2 மணி அளவில் கொச்சியிலிருந்து கோவை கணபதிக்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட ஒரு டேங்கர் லாரி, முழுவதுமாக எரிவாயு நிரப்பப்பட்ட ஒரு டேங்கர் லாரி என்பது கோவை உப்பிலிப்பாளையம் அவினாசி சாலையோடு உப்பிலிப்பாளையத்தை கடந்திருக்கும் பொழுது விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் பார்க்கும்போது அந்த டேங்கர் லாரி, அந்த லாரியிலிருந்து அந்த டேங்கர் கலண்டு நேரடியாக கீழே விழுந்த அடிப்படையில் மிகப்பெரிய என்பது போக்குவரத்து என்பது பாதிப்படைந்திருக்கிறது. இது போக்குவரத்து பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் என்பது தடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். சரியாக நேற்று இரவு 2 மணி அளவில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருந்தாலும் கூட 18 டன் மெட்ரிக் டன் எடை கொண்ட இந்த டேங்கர் லாரி, அந்த லாரி டேங்கரில் முழுவதுமாக எரிவாயு என்பது இருக்கிறது. நேற்று அந்த லாரி 2 மணி அளவில் கீழே விபத்து நடந்ததுமே அந்த டேங்கர் வந்து சேதமடைந்து கேஸ் என்பது லீக்காக ஆகியிருக்கிறது. உடனடியாக அந்த சம்பவ இடத்தில் அந்த லாரி டிரைவர் உடனடியாக இறங்கி தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து நேற்று சரியாக 2 மணி அளவில் இதை மீட்பதற்கான நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ மணி 10 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேற்பட்டு இன்னும் அந்த டேங்கர் லாரியை கவனமாக மிகவும் பாதுகாப்பாகவும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்ட பிறகு முழுவதுமாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தொழிலக பாதுகாப்பு நிர்வாகம், அதே போல் மாநகராட்சி பணியாளர்கள், தீயணைப்புத்துறைகள் மற்றும் இந்த பாரத் கேஸ் நிறுவனத்திலிருந்து வரப்பட்ட ஊழியர்கள், அந்த நிறுவனத்திலிருந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள்லாம் இந்த இடத்துல முகாமிட்டு இந்த டேங்கர் லாரியை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆபத்து நிறைந்த ஒரு சூழல். ஏன்னா 18 டன் மெட்ரிக் டன் அந்த எடை கொண்ட அந்த டேங்கர் லாரியில் முழுவதுமாக எரிவாயு என்பது இருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிக பாதுகாப்போடும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் தொடர்ந்து முகாமிட்டு இந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கோவை மாநகரத்துடைய மையப்பகுதியாக இந்த கோவை அவினாசி செல்லக்கூடிய இந்த உப்பிலிப்பாளையம் பகுதி என்பது இருக்கிறது. ரவுண்டானா, அதாவது இங்கிருந்து பொள்ளாச்சிக்கும், அதே போல் கேரளா, திருச்சி சாலை, அதே போல் உதகைக்கு செல்லக்கூடிய சாலை, அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து மருதமலை மற்றும் ஈசா செல்லக்கூடிய சாலை, இப்படியெல்லாம் பல்வேறு பகுதி இணைக்கக்கூடிய ஒரு பாதையாக, ஒரு மேம்பாலமாக இந்த மேம்பாலம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு முக்கிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருக்கிறது, ரயில்வே நிலையம் அருகில் இருக்கிறது, தபால் நிலையம் ஒரு பக்கம் இருக்கிறது, அதே போல் முக்கிய வணிக வளாகம், கோயில்கள், மிகப்பெரிய முக்கணியம்மன் கோயில் உள்ளிட்ட முக்கியமான ஒரு பிரதான தலமாக இந்த பகுதி என்பது இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டதன் அடிப்படையில் போக்குவரத்து என்பது கோவையில் மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கிறது. இந்த போக்குவரத்தை செய்வதற்காக நேற்று இரவு 2 மணியில் நடைபெற்ற விபத்து என்பதன் காரணமாக முன்னெச்சரிக்கையாக காலையிலே மாவட்ட ஆட்சியர் இந்த சுற்றுவட்டாரம், இந்த 500 கிலோமீட்டருக்கு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு 37 பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கையாக இந்த போக்குவரத்தை ஓரளவுக்கு குறைக்க நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு போக்குவரத்து அதிகாலை 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த வாகனம் என்பது மிகப்பெரிய குறைந்தது. ஆனால் இந்த அருகில் இருக்கக்கூடிய கூட ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய பாதையாக இருக்கலாம், அதே போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், அதே போல் முக்கியமான ஒரு பிரதான மலை அதுக்கடுத்துல 5 பொள்ளாச்சி, திருச்சி, அதே போல் உதகை, மருதமலை, அது மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கு செல்லக்கூடிய முக்கிய ஒரு பாதையாக இருப்பதனால போக்குவரத்து என்பது மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கிறது. போக்குவரத்தை சீர்சமைக்கும் பணிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 500 போக்குவரத்து போலீசார் இந்த பாதையை தடுத்து நிறுத்தி மாற்று வழி பாதையில் வாகனங்கள் இயக்கக்கூடிய நடவடிக்கையில் ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த விபத்து தொடர்பாக தற்போது நாம் ஏற்கனவே பார்த்தோம், விபத்து நடந்த லாரி வந்து இப்போ இந்த ஊடகத்தில் இருக்க ஒளிப்பதிவால் நிற்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த லாரி தான் அந்த விபத்து நடந்தக்கூடிய அந்த லாரி. அந்த அந்த லாரியிலிருந்து அந்த டேங்கர் வந்து இணைக்கக்கூடிய அந்த பிளேட் என்பது இந்த வளைவில் திரும்பும் பொழுது கட்டாகி அப்படியே அந்த டேங்கர் லாரி என்பது விழுந்திருக்கிறது. உடனடியாக இந்த டேங்கர்ல இருந்து ஒரு கேஸ் கசிய ஆரம்பிக்கும் போது
முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீயணைப்புத்துறையினர் முதல்ல தண்ணீர் பீச்சு அடித்து அந்த லாரியிலேருந்து அந்த கேஸ் லீக் ஆனாலும் கூட பெரிய விபத்து நடப்பதற்காக தண்ணீரை முதல்ல பீச்சடிக்கிறாங்க. அதற்கு பிறகு பாரத் கேஸ் அந்த டீம்லேருந்து அவங்க வந்து அந்த ஓட்டையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு முழுவதுமாக அந்த எரிவாயு கசிவை நிறுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டாங்க. தற்போது முழுவதுமாக நிறுத்தப்பட்டு மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பலகட்ட ஆய்வுக்கு பிறகு ஒரு அதிகாரிகள் ஆலோசனைக்கு பிறகு 2 ராட்சத கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு அந்த லாரியை தற்போது தூக்கி நிற்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அப்படியும் தூக்கி நிறுத்தினாலும் கூட இந்த டேங்கரை நம்ம எடுத்து அருகில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட மற்றொரு லாரி என்பது வரவழைக்கணும். அந்த லாரி என்பது தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த லாரியில் ஏற்றினாலும் கூட இந்த டேங்கரில் கூட இந்த பிளேட் என்பது அந்த லாரியையும் அந்த டேங்கரையும் இணைக்கக்கூடிய அந்த பிளேட் என்பது கட்டாக இருப்பதனால இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த டேங்கர் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து திருச்சியிலிருந்து அதிகாலை 6 மணிக்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டீம் இங்கிருந்து விரைவாக வருவதற்கான அனைத்து காவல்துறை பாதுகாப்போடு விரைந்து இந்த பகுதிக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பிளேட்டை மாற்றி அடுத்த மாற்று வாகனமாக இருக்கக்கூடிய அந்த லாரியில் இணைக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் இந்த டேங்கர் லாரியை இங்கிருந்து எடுத்து செல்ல முடியும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பாரத் டேங்கர் அந்த நிறுவனத்துக்கு எடுத்து செல்ல முடியும். எனவே விரைந்து அந்த டீமும் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட முயற்சி என்பது எடுக்கப்படும். தற்போது முதல் கட்டமாக அந்த டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் அந்த தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. 18 மெட்ரிக் டன் கொண்ட அந்த டேங்கரில் முழுவதுமாக எரிவாயு இருப்பதன் காரணமாக எந்த ஒரு அசம்பாவம் ஏற்படாமல் இருப்பதற்காக முழு தீவிரமாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தோடு இந்த பணியை செஞ்சுட்ருக்கிறாங்க. தற்போது நீங்களே பார்க்கலாம், இந்த பகுதியில் முழுவதுமாக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயரதிகாரிகள் அனைவரும் நேரடியாக பார்வையில் இந்த பணி என்பது ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாநகர ஆணையர் சற்று முன் செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பணிகள் ஈடுபட்டு போக்குவரத்து சீரமைப்பு பணி ஒரு பக்கம் நடைபெற்றிருக்கிறது. அந்த டேங்கிலிருந்து வர எரிவாயு கசிவு பணியும் நிறுத்திட்டோம். அடுத்த கட்டமாக இந்த டேங்கர் எடுத்து வைக்க பிறகு அந்த திருச்சியில் இருந்த டீமும் சேர்ந்து இந்த மாற்று வாகனத்தில் எடுத்து செல்லக்கூடிய பணி என்பது நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஆட்சியர் தற்போது செய்தியாளர் சந்திச்சாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கே அருகில் இருக்கக்கூடிய 500 மீட்டர் தொலைவில் மீட்டர் சுற்றளவு கொண்ட கிட்டத்தட்ட 37 பள்ளிகள் இருக்குது. 37 பள்ளிகளுக்கும் முன்னெச்சரிக்கையாக அந்த விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த திருச்சியிலிருந்து வரக்கூடிய இந்த பாரத டீம்லேருந்து அவங்களும் வந்து அந்த பணியை மேற்கொள்வாங்க. அதற்கு பிறகு இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட 2லிருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த ரெஸ்கியூ பணி என்பது நடைபெறும் என்று ஒரு வார்த்தையை வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி என்பது சொல்லியிருக்கிறாங்க. தற்போது நீங்களே பார்க்கலாம், இந்த பகுதி நம்ம கிட்டத்தட்ட சுற்றளவு உப்பிலிப்பாளையம் மிகப்பெரிய எல்லா பாதையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால முழுவதுமாக ஒரு வெறிச்சோடியான ஒரு நிலை. எப்படி கொரோனா காலத்தில் ஒரு போக்குவரத்து இல்லாமல் ஒரு வாகனங்கள் இல்லாமல் எப்படி ஒரு சாலைகள் இருந்துச்சோ அதே போல் ஒரு நிலை தற்போது கோவை மாநகர மையப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 2 அல்லது 3 மணி நேரத்தில் இந்த லாரியை முழுவதுமாக இந்த டேங்கரை தூக்கி நிறுத்தி முழுவதுமாக மாற்று பாதையில் இந்த பாதுகாப்போடு இந்த லாரி எடுத்து செல்வதற்கான முழு வீச்சில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. கனகதரா, முக்கிய இடங்களை இணைக்கக்கூடிய முக்கியமான ரவுண்டாவில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த். கோவை சரியாக உப்பிலிப்பாளையத்தில் நடந்த இந்த விபத்து குறித்து ஆட்சியர் கிராந்திகுமார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து எடுக்கப்பட்டது. இந்த டேங்கர் வந்து பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்கிறதுனால உடனடியாக அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ்க்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ், IOCL ஆஃபீஷியல்ஸ், அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்னால அவங்க வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு அந்த லீக்கேஜ் வந்து இப்போ தடுத்துருக்காங்க. எம்சியில் பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரரில் இப்போ அந்த லீக் வந்து மெஜாரிட்டி வந்து தடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும். அந்த வெஹிக்கிள் திருச்சிலையும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட இணைக்கக்கூடிய அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். அந்த பிளேட் இஸ் ஆன் த வே. அது வந்த உடனே நம்ம டோல்கேட்லேருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு
ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த கப்ளிங் பிளேட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனடியாக இது வந்து கிரேன் மூலமாக இது ஓரியன்டேஷன் சரி பண்ணி இது பிபிசிஎல் யூனிட் இரிகூரில் இருக்குது, அங்கே கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராஃபிக் எல்லா பக்கம் கார்டன் பண்ணியிருக்கோம். இந்த சேஃப்டி காரிடார்க்குள்ளே யாருமே வராமல் நியர்பை இருக்கிற, ஏன்னா இந்த டிராஃபிக் வந்து ரொம்ப இந்த நம்ம ஃப்ளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால டிராஃபிக் இஷ்யூஸ் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி ஹாலிடே விட்டுருக்கோம். பொதுமக்களுக்குமே வந்து காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து இமீடியட் விசினிட்டியில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்க்யூ டீம், ரெவென்யூ டீம், போலீஸ் டீம், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம், கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் வந்து இதில் வந்து எடுக்கப்படும். அது இனிமேல் தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. ஏன்னா எவ்ரி ரோடு ஆக்சிடென்ட்மே வந்து நம்ம ஆர்டிஓ, நம்ம டிராஃபிக் போலீஸு, அந்த டிரைவர் என்கொயரி பண்ணி அது வந்து காஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃபர்தர் நடக்காமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும். அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து அது ஃபுல்லாக ஆடிட் பண்ணால் தான் தெரியும். இந்த ட்ரக்கு வந்து இதோட லோடு, இதோட லென்த்து, இந்த ரோடு டிசைனு, அந்த டிரைவர் எப்படி ஓட்டிகிட்டு இருந்தார், இதெல்லாம் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வந்து முழு தகவல் வந்து சொல்லப்படும். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்க, ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கிளியர் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ. ஒரு 8 to 10 ஸ்கூல்ஸ் இருக்குது. லிஸ்ட் நான் பிஆர்ஓக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் கொடுக்க சொல்லிடுறேன். அது காலையில் சிஓ மூலமாக சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸ்க்கு வந்து தகவல் சொல்லப்பட்டது.